வெல்கம் டு த செஷன். ஸோ இன்னைக்கு நம்ம யூனிவர்ஸ் செஷன்ல இருக்கோம். ஸோ சாப்டர் 9 கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்க போறோங்கிறத நான் சொல்றேன். ஆக்சுவலி நம்மளுடைய 9th கிளாஸஸ்க்கானதுல தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது ரைட் எ நோட் ஆன் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டாண்டிங்ல இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆப்ஜெக்ட் அப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ல எனக்கு டிராவல் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு ஒரு பர்டிகுலர் லீனியர் வெலாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆகாம எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டே இருந்தது அப்படின்னா இட் இஸ் சிம்பிளி டினோட்டட் as a orbital velocity. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் அந்த சர்க்கிள் போடுறது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது சர்க்கிள் போடும்போது பிளஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அது உள்ள விழுந்துராம இருக்கிறதுக்காக சர்க்கிள் போடும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டும் அதை சுத்தி வர்ற இன்னொரு ஆப்ஜெக்டுக்கும் இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்றதுக்காக அது ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறது. அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ல இருந்து கிரியேட் ஆகிற வெலாசிட்டியை தான் நம்ம ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கு ஒரு நல்ல குட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா that is a satellite. ஓகேங்களா? சோ சேட்டலைட்டை வந்து நம்ம எர்த்தோட ஆர்பிட்ல ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்ல கொண்டு போயிட்டு நம்ம லான்ச் பண்ணிருவோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லான்ச் பண்ண சேட்டலைட்டோட நேமும் நான் டினோட் பண்றேன். தட் இஸ் ஸ்புட்னிக். இந்தியா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண சேட்டலைட்டோட நேம் பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆரியபட்டா. சோ ஆரியபட்டா ஹாஸ் பீன் லான்ச்டு அட் 1975. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எர்த்தோட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல கொண்டு போயிட்டு லான்ச் பண்ணிருவாங்க. சோ லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சேட்டலைட்டை கண்டிப்பா எது எடுத்துட்டு போகும்? சோ ராக்கெட் தான் எடுத்துட்டு போகுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க கொண்டு போய் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா அத ஒரு ஹை வெலாசிட்டியோட, பிகாஸ் யூஆர் டாக்கிங் அபவுட் த வெலாசிட்டி ரைட். சோ ஒரு ஹை வெலாசிட்டியோட ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஹரிசாண்டல் ஜோன்ல. சோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஹரிசான்ல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல ரிலீஸ் பண்ணும்போது அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால எர்த்துக்குள்ள விழுந்துடாம இருக்கிறதுக்காக அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஹை வெலாசிட்டியோட மூவ் அப் பண்ணும்போது அது ரிலீஸ் பண்ணும்போது ஹை வெலாசிட்டியோட அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டடா ஒரு பிளானட்டை என்ன பண்ண ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர்க்கிள் அடிக்க ஆரம்பிச்சிருது. இதுதான் நம்ம சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இதோட ஸ்பீட் கிட்டத்தட்ட வந்துட்டு 27,400 கிலோமீட்டர் பெர் ஹவரா நமக்கு இருக்கும். சோ ஒவ்வொரு சர்க்கிளும் எவ்வளவு நிமிஷத்துக்கு எடுத்துக்கும்னு பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கும். இதை தாண்டி சில சேட்டலைட்ஸும் இருக்கு. அந்த சேட்டலைட்ஸ் எல்லாமே பிக்ஸ்டு பொசிஷன்ஸ்ல இருந்து நான் 24 ஹவர்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு அது பிக்ஸ்டு பொசிஷன் இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ரிலேட்டிவ் மோஷன். சோ இப்ப ஒரு ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும்னா தட் இஸ் VO is equal to root of G capital M divided by R plus H. சோ ரேடியஸ் ஆஃப் த எர்த் போடணும், எவ்வளவு ஹைட்ல லான்ச் பண்றீங்கன்னு போடணும், மாஸ் ஆஃப் த எர்த் நீங்க போடணும், தென் கேபிட்டல் G is பேசிக்கலி உங்களுக்கு தெரியும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இந்த எல்லாத்தையுமே அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த கான்டென்ட். சரியா பசங்களா? அப்ப இது வரைக்கும் கான்செப்ட் கிளியரா இருக்கா? சோ இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் செஷன்ல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன்.